ஹாய் ஹலோடா அனீஸ், நான் உங்களுடைய நிஷா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அப்புறம் போன ஒன் ஷாட் உனக்கே என்னை விட்டு வாழும் இதயமடா, அந்த ஒன் ஷாட்டோட கமெண்ட்லாம் பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய பேர் நான் அந்த ஸ்டோரி டக்குன்னு தான் போட்டேன், பிடிக்குமா என்னான்னு தெரியல, நான் போட்டேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட் போட்டிங்க, உடனே வந்து லைக்லாம் போட்டிங்க. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறமேட்டு நிறைய கமெண்ட்லாம் பார்த்தேன். அதில் ஒரு பொண்ணு கமெண்ட் போட்டுருந்துச்சு, அக்கா கொலுசு சவுண்டு க்யூட்டாக இருக்குது அப்படின்ட்டு. நீ கிண்டல் பண்ணுறியா இல்லை வந்துட்டு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் அது வந்துட்டு நான் ஒரு பதட்டத்தில் பேசும்போது அது சவுண்டு வருதுடா, எதுவும் நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஜியோ இன் ஜிமின் அப்படிங்கிற ஒரு ஷர்ட் தான்டா. இதுக்கு இன்ட்ரோலாம் நான் கொடுக்கலடா, ஏன்னா ஸ்டோரிக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போக போக இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் கதை. அப்புறம் இது நான் இன்ட்ரோ சொல்லிட்டாவே உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நான் சொல்லலை, ஓகேவா? ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்கடா, டோன்ட் அடிக்ட் டு த ஸ்டோரி. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். டாடா கதை சொல்லு டாடா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நீ கதை சொல்லு, அப்போ தான் நான் தூங்குவேன் அப்படின்ட்டு நம்ம ஜியோனா தான் ஜங்குக் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கோட பொண்ணு தான் ஜியோனா. என்னம்மா தூங்குமா, காலையில் என் செல்ல பிரின்சஸ் ஸ்கூலுக்கு போகணும்ல, தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான், நான் தூங்க மாட்டேன், நீ ஸ்டோரி சொல்லு, எனக்கு ஸ்டோரி உனக்கு தெரியும்ல, நான் டெய்லி ஸ்டோரி சொன்னால் தான் தூங்குவேன், சொல்லுடாடா அப்படின்ட்டு சியோனா தான். இவ ஸ்டோரி சொல்லாமல் தூங்க மாட்டா அப்படின்ட்டு, சரி நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னா, சொல்லு அப்படின்ட்டு. ஒரு ஊரில் ஒரு க்யூட்டு லிட்டில் பிரின்சஸ், அவ்வளோ அழகாக க்யூட்டாக சப்பியாக இருக்கா. டாடா அது நான் தானே? ஆமாம் நீ தான். அப்புறம் ஒரு ஹேண்ட்ஸம்மாக, ஒரு க்யூட்டாக, அப்புறம் வந்துட்டு ஒரு சாமிங்காக ஒரு பர்சன் தான். அவங்க தான் அந்த பிரின்சஸோட டேடா. டாடா அது நீ தானே? ஆமாம் நான் தான். அப்போ மம்மா அப்படின்னு கேட்கும்போது, பார்த்தியா ஸ்டோரி ஃபுல்லாக சொல்கிறதுக்குள்ளே இப்படிலாம் நீ கேட்டிங்கன்னா அப்புறம் நான் ஸ்டோரியே சொல்ல மாட்டேன், சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஜங்குக் தான் கொஞ்சம் ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்ததுமே ஜியோனா தான் தூங்கிடுவா. இப்போ ஜங்குக் தான் ஜியோனாவை பார்த்து வாழு, எப்போ பார்த்தாலும் மம்மான்னு சொல்லிட்டு, நான் இருக்கேன் இந்த கண்ணு தெரியாது, எப்போ பார்த்தாலும் மம்மாவை தான் தேடுவா அப்படின்னு சொல்லிட்டு போத்தி விட்டுட்டு பக்கத்துலேயே தான் ஜங்குக் படுத்து தூங்கிடலாம். இப்போ மறுநாள் காலைல ஆயிடுது. டாடா எந்திரி டாடா, ஸ்கூல் போகணும் டாடா, மணி ஆயிடுச்சு பாரு டாடா, எந்திரி டாடா. ஜியோனா, அப்பா ஒரு 10 மினிட்ஸ் தூங்கிக்கவா? இல்லை நீ தானே சொன்ன ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி போயே ஆகணும் ஸ்கூலு, எந்திரி டாடா. அச்சோ ஜியோனா, தூங்க விடுறா, நைட்டும் கதை சொல்லுன்னு தூங்க விட மாட்டேங்கிற. நான் எங்கே தூங்க விட மாட்டேன்னு சொன்னேன், நீ தான் தூங்கிட்டியே, நான் பாதி ஸ்டோரி தான் கேட்டேன் சொல்லும் போது, சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இழுக்கிறான். நான் எந்திரிக்கணும், நீ எந்திரிச்சு ஸ்கூல் போகணும், நீ எந்திரி அப்படின்னு சொல்லுவா. இப்போ ஜங்குக் தான் எழுந்திரிச்சு வந்துட்டு 2 பேரும் வந்து சோஃபாவில் உட்காருவாங்க. டாடா நீ ரொம்ப மோசம், ஸ்கூலுக்கு நேற்றுலாம் ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி எந்திரிக்கவே மாட்டேங்கிறேன், மம்மா தான் என்னை கிளப்பி விடுவாங்க, நான் உன்னை எழுப்பியே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு நான் மம்மா கிட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் திடீர்னு மம்மா கிட்ட பேசணும்? ஆமாம் வர நீ என்னை ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டேங்கிற, நீ தான் மம்மா ஊரில் இருக்காங்கன்னு சொன்னில, உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜியோனா தான் ஜங்குக் தான் இப்போ ஜியோனாவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, அதெல்லாம் உன் மம்மா வரமாட்டா சரியா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் வரமாட்டாங்க? நான் இவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்டேன், மம்மா எங்கன்னு கேட்பேன், நீ வந்து இதோ இப்போ வருவாங்க இல்லை 1 மந்த் கழிச்சு வருவாங்கன்னு சொல்லுவேன், வரவே மாட்டாங்க, ஃபோன் பண்ணி கூடுடாடா அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்துட்டு ஃபோன் பேச முடியாத தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன், நான் உனக்கு பாவம் இல்லையா டாடா அப்படின்ட்டு ஜியோனா தான் கேட்பா. ஜங்குக் தான் ஜியோனாவை ஹக் பண்ணி, ஏன் டாடா இருக்கும்போது உனக்கு மம்மா வேணுமா? ஆமாம் எனக்கு மம்மா தான் வேணும், நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க மம்மா ரொம்ப நல்லவங்க, மம்மா வந்துட்டு ஒரு ஏஞ்சல், அவங்க வந்து அவ்வளோ ஒரு கேரிங்காக பார்த்துக்குவாங்க அப்படின்லாம் சொன்னில டாடா அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் தான், ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜியோனா நீ கிளம்பு, நான் இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் நம்ம போகணும், மணி ஆயிடுச்சுல அப்படின்ட்டு பேச்சை மாற்றிடுவான் ஜங்குக். இப்போ ஜங்குக் தான் ஒரு கால் வரும். ஹலோ என்னடா சொல்லு. டேய் இன்றைக்கி 9 மணிக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குடா, ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? நேற்றே அவங்க சொல்லிட்டாங்க ஜங்குக், நான் அவங்ககிட்ட நேற்றே சொல்லிட்டேன், ஞாபகம் இருக்கா? மறந்துட்டேன்டா. என்னது மறந்துட்டியா?
டேய் இன்னைக்கு ஜீவனாகவே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல்ரா. அவள் வந்து கிளாஸ் வரைய விடுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காடா. நீ கொஞ்சம் டேய் நான்லாம் பார்த்துக்க முடியாது மச்சான், இன்னும் விளாண்டுக்கிட்டு இருக்கியா? இன்றைக்கி ஸ்கெடியூல் போட்ட மாதிரி நம்ம அதை பண்ணி ஆகணும்டா, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் ஜங்குக்கிட்ட பேசுகிறான். வச்சு தொலை வரேன். ஜங்குக் தான் ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போ ஜியோனா தான் டாடா சாப்பிட்டுட்டேன் கிளம்பலாமா அப்படின்னு கேட்பான். கிளம்பலாம். அப்புறம் ஜியோனா அப்படிமா என்ன டாடா? அப்பா நான் உன்னை இன்னைக்கு வந்து கிளாஸ் வரையும் விட்டுட்டு போக முடியாதுடா, அப்பாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது. ஸோ நான் உன்னை என்ட்ரன்ஸில் விட்டுட்டு நான் ஈவினிங் வந்துட்டு உன்னை கிளாஸில் கூப்பிட்டுக்கிறேன், ஓகேவா அப்படிமா. என்ன டாடா சொல்கிற? நீ இன்னைக்கு கிளாஸ் வரையும் வர மாட்டியா? நான் எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஒர்க்குன்னு அந்த ஜூங் மாமா கூடயே போயிடுறேன், என்னை கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேடாக ஃபேஸை வச்சுக்கும். இப்போ ஜங்குக் தான் தூக்கிட்டு செல்லம் நான் தான் சொல்கிறேன்னே, நான் வந்து உன்னை ஈவினிங் கூப்பிட்டுக்கிறேன், கொஞ்சம் டாடாவுக்கு ஒர்க் தான், புரிஞ்சிக்கோ, டாடாவை புரிஞ்சிக்க மாட்டியா அப்படின்னு கேட்பான். ஜங்குக் தான் உடனே ஃபேஸை வச்சுட்டு என்னை ஏமாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் தூக்கிட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு கிளம்பலாமா? கிளம்பலாம். ஏன் என் ஃப்ரெண்ட்ஸு சிரிச்சுக்கிட்டு பேச மாட்டாங்களா என்கிட்ட? நான் சிரிக்க மாட்டேன். பாத்தியா டாடா அப்படி நீ சிரிக்காடி, நான் எப்படி ஒர்க் போவேன்? நீ ஒர்க்லாம் போவேன் என் கூட ஸ்கூலுக்கு வா சொல்கிறேன்னா, முக்கியமான ஒர்க்டா. நான் போய் ஈவினிங் வந்து ஃபர்ஸ்ட்டாக நான் தான் வந்து கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஸ்கூல் என்ட்ரன்ஸ்லேயே ஜங்கு காரை நிப்பாட்டினோன்னே ஜியோனா தான் இறங்கி பாய் கூட சொல்லாமல் ஒரு ஸ்டெப் போயிட்டுருக்கும். ஏய் ஜியோனா டாடாவை பாரு அப்படின்னு போகும்போது நான் பார்க்க மாட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது டாடாவை பார்க்காட்டி டாடா பாவம் அப்படின்னு சொல்லுவான் ஜங்குக்கு தான். இப்போ திரும்பி என்னம்மா ஒரு பார்த்துட்டு ஒரு பாய் கூட சொல்லலை, கிஸ் கூட கொடுக்கல, அப்படி போகிற? ஆமாம் நான் ஏன் உங்ககிட்ட பேசணும், என் கூட வராதவங்க கூடலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு நடந்து போகும். ஜங்குக்கு தான் ஈவினிங் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன்னா உள்ளக்க போகிறது அவன் பார்த்துட்டு தான் போவான். இப்போ என்ட்ரன்ஸில் தான் வந்துக்கிட்டு இருப்பா ஜியோனா. அப்போ ஒரு குட்டி பையன் தான் வந்து ஜியோனாவை இடிச்சு ஜியோனா கீழே விழுந்துருவா. அப்போ ஒரு பர்சன் தான் வந்துட்டு அச்சோ என்ன இப்படி விழுந்துட்டீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஃபஸ்ட்டு தூக்கி கையெல்லாம் வதறி விட்டுட்டேன்னு அந்த பையன் ஓடிடுவான். இப்போ ஜியோனா தான் வலிக்குது அப்படின்ட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கும். அச்சோ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கை காலெல்லாம் உதறி விடுவாங்க அந்த பர்சன் கிட்ட. என்னாச்சுடா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை வலிக்குது அப்படிங்கும்போது, ரொம்ப வலிக்குதா? இல்லை வலிக்கல அப்படின்ட்டு ஜியோனா தான் அந்த பர்சன் இப்படி தலையை தூக்கி பார்க்கும். அப்போ அப்படியே பார்த்துட்டு பேசாது எதுவுமே, அப்படியே அமைதியாக நிற்பா. இப்போ அந்த பர்சன் தான் ஹலோ பேபி என்னடா அப்படின்னு கேட்கும்போது மம்மா அப்படின்னு சொல்லுவான். என்ன மம்மான்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த பர்சன் தான் அந்த பொண்ணை பார்ப்பாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமன் தான். மம்மா வந்துட்டிங்களா, எப்போ வந்த மம்மா அப்படின்ட்டு ஜியோனா தான். இப்போ ஜிமன் தான் என்னாச்சு இப்படி என்ன கை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது மம்மா எப்போம்மா வந்த, என்ன நீ இங்கே இருக்க, ஏன் வீட்டுக்கு வரல, டாடாவை பார்க்க வரல, ஏன் இங்கே இருக்க அப்படிங்கும்போது ஜிமன் தான் நீ யாருன்னு நினச்சிட்டு பேசுகிறடா, நான் மம்மா இல்லை அப்படிங்கும்போது அப்போ நீங்கள் யார்? நான் இங்கே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மிஸ்ஸாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸ் மிஸ்ஸா? ஆமாம் நான் இங்கே தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்க வந்திருக்கேன். அப்போ நீங்கள் என் மம்மா இல்லையா? மம்மா மாதிரியே இருக்கீங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவான் ஜிம்மன். ஆமாம் நீங்கள் எங்கள் மம்மா தான், எனக்கு நல்லா தெரியும் மம்மா, நான் ஜியோனா அப்படிங்கும்போது ஓ நேம் ஜியோனாவா? ஆமாம் என் நேம் ஜியோனா. அப்பா இப்போ தான் போனார் அப்படின்னு சொல்லும்போது ஏன் உங்கள் டேட் மேம் யாரும் வரலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்பா ஒர்க் போயிட்டாரு, மம்மா இல்லை, மம்மா ஊரில் இருக்காங்க அப்படிங்கும்போது ஓ சரி கிளாஸ்க்கு போகலாம் வாங்க அப்படின்ட்டு கையை பிடிச்சி தான் ஜியோனாவை ஜிமின் தான் கூப்பிட்டு போவான் உள்ள. ஜிமின் தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கிளாஸ் எடுப்பான். அங்கே தான் ஜியோனா கிளாஸும். இப்போ ஜியோனா தான் மம்மா நீங்கள் இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது செல்லம் நான் உன்னோட மம்மா இல்லை, நான் இங்கே கிளாஸ் டீச்சர் ஓகேவா அப்படிங்கும்போது அவள் எதுவுமே பேச மாட்டா ஜியோனா. இப்போ நீ போய் உன்னோட ப்ளேஸில் உட்காரு அப்படின்னு சொல்லும் போது ஜியோனா தான் ஒரு ப்ளேஸில் போய் உட்காந்துருப்பா. ஜிம்மன் தான் அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி எல்லா பசங்கள்கிட்டையும் அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டு
கிளாஸ் எடுத்துகிட்டு நிற்பா. அப்போ ஜியோனா தான் ஜிமினே பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்போ எல்லா பேர் அவங்கவுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஜியோனா இருந்துச்சு. என்னோடய நேம் ஜியோனா. நாங்கள் வந்து இங்கே தான் இருக்கோம். நான் பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கோம். அப்புறம் வந்துட்டு என்னோடய அப்பா பேர் வந்துட்டு ஜியோன் ஜாங்குக் அப்படின்னு சொல்லும்போது ஜிமன் தான். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்பான். ஜியோன் ஜாங்குக் அப்படின்னு சொல்லும்போது ஜிமன் தான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு இப்போ எல்லாம் அவங்கவுங்க பேர் இன்ட்ரட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஜங்குக் சைட் பார்த்தோன்னா ஜங்குக் தான் ஃபோட்டோ எடுக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, ஜங்குக் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு அந்த ஊர்லேயே வந்து பெரிய ஃபோட்டோகிராஃபர். ஸோ எல்லா ஒரு மெயின் ஈவெண்ட்லாம் வந்து ஜங்குக் தான் வரும். ஸோ இதுவும் ஒரு மெயின் ஈவெண்ட் தான். ஜங்குக் தான் ஃபோட்டோலாம் அவ்வளோ அழகாக மாடல்ஸை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் தான் ஜூங் தான். என்னடா மச்சான் சியோனா இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டாளா அப்படிங்கும்போது போயிட்டா. என்ன கேட்டா இன்றைக்கி எதுவும் கேட்டாளா அப்படிங்கும்போது எப்போ பார்த்தாலும் அவள் மம்மா எங்கே மம்மா எப்போ வருவாங்க இதே தான். அவள் ஒரு ஃபோட்டோ ரூமில் மாட்டியிருக்கும். அதை பார்த்துட்டு அவளே அவங்க மம்மா கிட்டே பேசலாம். எப்போ பார்த்தாலும் மம்மா எப்போ வருவ அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல மச்சான் அப்படின்ட்டு ஜூங்கிட்ட சொல்லுவான். ஜூங் என்ன தான் மச்சான் பண்ண போகிற, எப்போ உன் பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிற அப்படிங்கும்போது நான் என்னடா சொல்லணும், எதுவுமே சொல்ல மாட்டியா, இப்படியே அவளை வளர்த்துருவியா அப்படின்னு கேட்கும்போது வளர்ப்பேன். எப்போ அவளுக்கு உண்மை தெரியுமோ அப்போ தெரியட்டும், அது வரையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் இல்லை மச்சான் அவள் இப்போயே மம்மா எங்கள் மம்மாங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டா ரொம்ப கேட்குவா. என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது தெரியல, அப்போதைக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்ட்டு ஜாங்குக் தான் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப்பாக ஈவினிங் ஆயிரும். இப்போ எங்கே ஜாங்குக் ஒர்க்லாம் முடிஞ்சிடும். ஜாங்குக் தான் என்னடா எல்லாம் ஓகே தானே கிளம்பலாமா அப்படிங்கும்போது கிளம்பலாண்டா. அப்புறம் நான் போய் சியோனாவை கூப்பிடணும், நீனும் வரியா அப்படிங்கும்போது வரேன், எனக்கு மட்டும் என்ன இங்கே வேலை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கு ஜூங் தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. இப்போ ஜூங் தான் நான் போய் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு வரேன் நீ போ அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ ஜாங்குக் தான் கிளாஸ் எதுன்னு தெரியாது. அப்போ அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எது அப்படின்னு கேட்பான். வாட்ச்மேன் காமிப்பாங்க. இப்போ கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கும். எல்லாம் அவங்க பேரண்ட் வந்து ஒரு கிட்ஸையாக கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. சியோனா மட்டும் உட்காந்துருக்குது ஜிமன் பார்ப்பான். என்ன சியோனா கிளம்பலையா, உங்கள் டேட் வரலையா அப்படின்னு கேட்பான். இல்லை இன்னும் வரல அப்படின்னு சொல்லும்போது ஏன் லேட்டாக வருவாங்களா, இல்லை வந்துடுவார் தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி அப்புறம் எங்கே இருக்க உங்கள் வீடு அப்படிங்கும்போது எங்கள் வீடா அது வந்துட்டு அது அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு சொல்ல தெரியாது. ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்புறம் என்ன காலையிலேருந்து என்ன மம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படிங்கும்போது எங்கள் மம்மா அப்படியே உங்களை மாதிரியே தான் இருப்பாங்க, எங்கள் அம்மா அவ்வளோ அழகாக இருப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் இருக்கீங்க. எனக்கு தெரியல, ஆனால் என் அம்மாவை நான் பார்த்ததே இல்லை பிறந்ததுலேருந்து, நான் ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அப்பாட்ட கேட்டால் மம்மா ஊரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார் அப்படின்ட்டு சியோனா தான் ஜிமின்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜாங்குக் தான் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லும்போது ஜிமன் தான் திரும்பி பார்ப்பான். அப்போ ஜாங்குக் ஜிமினை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்டோன் மாதிரி நிற்பான். ஒரு மாதிரி கண்ணிலேருந்து வேறு அவனுக்கு டீயர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்படியே நிற்பான். இப்போ ஜிமன் தான் நீங்கள் அப்படிங்கும்போது ஜியோனா தான் அது என்னோட டாடா அப்படின்னு சொல்லும்போது ஓடி போய் ஜாங்குக்கை தான் ஹக் பண்ணிக்கும். டாடா இங்கே பாருங்களேன், யாருன்னு பாருங்களேன், மம்மா மாதிரியே இருக்காங்க இவங்க, பாருங்க டாடா அப்படின்னு சொல்லும்போது ஜாங்குக் பார்த்துட்டு தான் இருப்பான். இப்போ ஜிமன் தான் ஜாங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சார் அப்படின்னு கூப்பிடுவான். ஜங்குக் வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம ஜிமினை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். டேடா அப்படின்ட்டு எங்கிட்ட தான் ஜியோனா கத்திக்கிட்டு இருக்கோம். இவன் ஜிமின் தான் கூப்பிட்டுட்டு இருப்பான். ரெண்டையுமே காதலாங்காமல் நிற்பான். இப்போ ஜூங் வந்திருப்பான். வந்துட்டு ஜங்குக் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு டேய் என்னடா ஏன்டா அப்படி நிற்கிற அப்படின்ட்டு இப்படி ஆட்டும் போது டக்குன்னு கான்சியன்ஸுக்கு வந்துடுவான் ஜங்குக். இப்போ ஜூங் தான் ஜிமினை பார்ப்பான். பார்த்துட்டு ஜிமன் அப்படிங்குமா. ஜங்குக் தான் திரும்பி ஜூங்கை பார்த்துட்டு என்னடா இது அப்படிங்கும்போது ஜங்குக் எதுவுமே பேச மாட்டான். இப்போ ஜிமன் தான் சார் ஜியோனாவை கூப்பிட்டு கிளம்புங்க நான் கிளம்பணும் அப்படிங்கும்போது ஜியோனா தான் ஜூங் அங்கிள் இங்கே பார்த்தீங்களா மம்மா ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே இருக்காங்கல்ல, அப்படியே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஜூங் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, ரெண்டு பேரும் இப்படி நிற்பானுங்க. இப்போ ஜிமன் தான் ஜியோனா உங்கள் டேட் கூட கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது ஜியோனா தான்
டாடா இவங்க அம்மா தானே, நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவோமா, இவங்களை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தான் தட்டிக்கிட்டு இருக்கோம். ஜூங் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்பான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்துட்டே இருப்பான். ஜங்குக் ஜிமினை பார்த்துட்டே இருப்பான். ஜியோனா தான் டாடா டாடா சொல்லு டாடா சொல்லு டாடான்னு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஜங்குக் தான் ஜியோனா இது உங்கள் மம்மா இல்லை சரியா அப்படிங்கும்போது, அம்மா இல்லையா, அப்போ இவங்க அப்படின்னு சொல்லும் போது ஜிமின் தான் ப்ளீஸ் ஆட் பண்ணாதீங்க விடுங்க, அவள் சின்ன குழந்தை ஏதோ கூப்பிட்டு போகிறா விடுங்க அப்படிங்கும்போது ஜங்குக் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனாவை தூக்கிட்டு வெளியே வந்துடுவான். ஜங்குக்கும் வெளியே வந்துடுவான். ஜிமின் வந்துட்டு ஏன் இவர் இப்படி போகிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஜிமின் தான் போயிடுவான். இப்போ ஒரு கிரவுண்டில் வந்துட்டு ஜியோனாவை இறக்கி விட்டுட்டு, டாடா மம்மா பார்த்தீங்களா நம்மள்டே சொல்லாமல் இங்கே வந்துட்டு அடிக்கிறாங்க தானே டாடா அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் தட்டி அழுக வரும். இல்லைடா அது மம்மா இல்லைடா, அது யாருன்னு தெரியல, யார் அப்படின்ட்டு ஜூங்க பார்ப்பான். என்ன மச்சான் என்ன நடக்குதுங்க, எனக்கு எதுவுமே புரியலடா அப்படிங்கும்போது, இல்லை எனக்கும் எதுவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நம்ம வீட்டுக்கு போய் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஜூங் தான் ஜங்குக்கை கூப்பிட்டுட்டு சியோனாவையும் கூப்பிட்டுட்டு காலில் ஏறி போயிடுவாங்க வீட்டுக்கு. சியோனா தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜிமினை மட்டுமே பார்த்து பேசுவோம் மம்மான்ட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு, பாருங்க மம்மா மாதிரியே தான் அப்படியே இருக்காங்க, மம்மா இல்லைன்னு என்கிட்டே போய் சொல்கிறாங்க, ஏன் போய் சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருப்பான். ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே பேச மாட்டான், யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பான். ஜூங் தான் ஜியோனா நீ போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனா தான் உள்ளே போயிடுவா. இப்போ ஜங்குக் தான் டேய் யார்ரா அவன் எப்படிரா இங்கே எப்படிரா அப்படின்ட்டு கேட்பான். தெரில மச்சான், இப்படி ஜிம்மன் இங்கே வந்தான் அப்படிங்கும்போது, இல்லை அது ஜிம்மன் இல்லை மச்சான் அப்படிங்கும்போது, டேய் இப்படிரா அது ஜிம்மன் இல்லைங்கிற, அப்படியே இருக்கான்டா ஜிம்மன் மாதிரி, இல்லை அவன் இல்லை அப்படின்ட்டு ஜங்குக் தான் அழுகுவான். டேய் மச்சான் இரு ஃபீல் பண்ணாத, நான் நைட்டுக்குள்ளே விசாரித்து யாருன்னு நான் காலைல சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜூங் சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த திங்லேயே இருப்பான். ஜியோனாக்கா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவா. இப்போ ஜூங் தான் மைண்டை மாற்றுற மாதிரி, ஜியோனா இன்னைக்கு எப்படி போணுச்சு ஸ்கூலு, ஹாப்பியாக இருந்தியா, என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்களா அப்படின்ட்டு ஜூங் கேட்பான். ஜியோனா தான் ரொம்ப ஜாலியாக போணுச்சு, ஆனால் நான் காலையில் வரும்போது விழுந்துட்டேன் அப்படிங்கும்போது ஜங்குக் தான் திரும்பி ஜியோனா பார்த்து, என்ன எங்கே விழுந்த அப்படிங்கும்போது, நான் வரும்போது கீழே விழுந்துட்டேன்னா அப்போ தான் மம்மா தான் வந்து என்னை தூக்கி விட்டு தொடச்சிலாம் விட்டுட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டு அப்படி பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது எனக்கு மம்மா ஞாபகம் தான் வந்துருச்சு, நான் இன்ன வரையும் மம்மாவை பார்த்ததே இல்லை, ஃபோட்டோவில் மட்டும்தான் பார்த்துருக்கேன், எனக்கு மம்மா வேணும் டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கை தான் பார்க்கும் ஜியோனாவை தான் ஹக் பண்ணிவிட்டு, டேய் அது மம்மா இல்லைடா, உன் மம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். கட்டி பிடிச்சிட்டு, தாடா அழுகாதீங்க சரியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அழுகலை அப்படின்னு சொல்லுவான். ஜூங் தான் ஜியோனாவை இங்கே கூப்பிட்டு இழுத்துட்டு, ஜியோனா என்ன ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டுட்டு போய் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்க போயிடுவான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினை மட்டுமே பற்றி திங்க் பண்ணிகிட்ருப்பான். ஜூங் வந்து அங்கேருந்து வந்துட்டு, நான் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னே, அது ஜிமினா இருக்காது மச்சான் அப்படி தான் தோணுது அப்படிங்கும்போது, எப்படிடா இவ்வளோ அறிவாக பேசுகிற, நேம் கேட்டியா சுமனா அப்படிங்கும்போது, ஆமாண்டா எப்படிடா நேம் கூட ஒன்றா இருக்கும், எனக்கு புரியலடா மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றுமே புரியலை, எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜங்குக் தான் புலம்பிகிட்ருப்பான். இப்போ டே ஸ்கிப் ஆகி நைட்டு வந்துடும். இப்போ எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. சியோனா தான், டாடா நான் போய் மம்மாவை நாளைக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு வரவா அப்படிங்கும்போது, சியோனா உன் மம்மா இல்லை சரியா, அப்போ மம்மா மாதிரி தானே ஃபேஸ்க்கெலாம் இருக்குது அவங்களுக்கு, ஃபேஸ் வந்து அவங்க மம்மாவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை டாடா மம்மா மாதிரி தான் இருந்தாங்க, நான் தான் சொல்கிறேன்னே அந்த மம்மா இல்லைன்ட்டு அப்படிங்கும்போது ஜியோனா தான் அப்படியே அழுகிற மாதிரி உட்காந்துருக்கும். இப்போ ஜங்குக் தான் கிட்ட வந்து தலையை ரப் பண்ணிட்டு, ஜியோனா டாடா சொல்கிறேன்னு மம்மா இல்லை அவங்க ஓகேவா, மம்மாவை இருந்தால் டாடா சொல்ல மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, அதான் எனக்கு புரியல டாடா அப்படின்ட்டு, சரி நீ சாப்பிட்டு
இப்போ ஜிம்மன் தான் யோசிச்சுட்டே உட்காந்துருப்பான். ஜூங் தான், டேய் எதுவும் யோசிக்காத, வீட்டுக்கு பார்த்துக்கலாம், நீ சியோனாவை பாரு, அவள் அப்புறம் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் நான் போகிறேன், நான் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ ஜாங்குக் தான் ஜியோனா கிட்டே போவா. ஜியோனா சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பா. சாப்பிட்டு முடிச்சதும் ரூமுக்கு தான் வந்துடுவாங்க. இப்போ ஜியோனா தான் தூங்குறதுக்கு முன்னாடி டாடா அப்படின்னு கூப்பிடுவா. என்னடா? இல்லை டாடா, நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் திட்டுவீங்களா அப்படின்னு கேட்பா. என்ன சொல்லு. இல்லை, நான் கேட்டால் நீங்கள் திட்டுவீங்க அப்படிங்கும்போது சொல்லி திட்ட மாட்டேன். என்ன? இல்லை டாடா, நீங்கள் மம்மாவை பற்றி சொல்லியிருக்கீங்க, அம்மா ரொம்ப நல்லவங்க, அம்மா ஏஞ்சல் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் இப்போ வரையும் மம்மாவை பார்க்கவே இல்லை. மம்மா எங்கே அப்படி கேட்டால் மம்மா ஊரில் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. நம்ம ஃபோட்டோவில் மட்டும்தான் மம்மாவை பார்த்துருக்கேன். அவங்க என்னை தூக்கி வச்சிட்ருக்காங்க. இப்போது எனக்கு ஒன்றுமே புரியல. மம்மா மாதிரியே ஸ்கூலில் என்னோடய டீச்சர் இருக்காங்க. அவங்க என்னை அவ்வளோ கேராக அவ்வளோ இதாக பார்த்துக்கிறாங்க டாடா. எனக்கு ஒன்றுமே புரியல, நான் என்ன பண்ணுறது டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனா தான் புலம்புவா. ஜங்குக்கு புரியுது, ஏன்னா ஜியோனா வந்துட்டு ஜிம்மனை வந்துட்டு அவங்க மம்மா நினைக்கிறது நல்லா தெரியுது. இப்போ ஜங்குக் தான், ஜியோனா டாடா ஒன்று சொல்கிறேன் கேட்பியா அப்படின்னு சொல்லுவான். சொல்லுங்கள். உன்னோட மம்மா ரொம்ப நல்லவங்க, உன்னை எனக்கு கொடுத்த ஒரு ஏஞ்சல். அவங்க இப்போ இல்லை, அவன் ஊரில் போயிருக்காங்க. ஆனால் இவங்க உன் மம்மா கிடையாது சரியா அப்படின்னு சொல்லும் போது ஜியோனா தான் ஜங்குக்கை பாப்பா. அப்போ மம்மா எப்போ வருவாங்க டாடா? மம்மா தெரியல, எப்போ வருவாங்கன்னு தெரியல. அது வரையும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஜியோனா. ஏன் உனக்கு டாடா உனக்கு என்ன எதுவும் குறை வச்சுருக்கேனா அப்படிங்கும்போது இல்லை டாடா இல்லை. அப்புறம் என்ன? இல்லை, எனக்கு மம்மாவை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதான் கேட்டேன், எனக்கு சாரி டாடா அப்படின்னு ஹக் பண்ணும். ஜங்குக்கும் ஹக் பண்ணிட்டு அழுகுவான். டாடா சாரி அப்படிங்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனாவை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே 2 பேரும் தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் தான் ஆயிடும். ஜியோனா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டுருப்பா. ஜங்குக் தான் அவனோட ஆஃபீஸ்க்கு தான் கிளம்புவான். இப்போ ஜியோனா தான், டாடா இன்றைக்கி எப்படி என்னை விட வருவில்லை அப்படிங்கும்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனாவும் ஜங்குக்கும் தான் காரில் ஏறி போயிடுவாங்க ஸ்கூலுக்கு. ஸ்கூல் தான் வந்துடும். ஜங்குக் வந்துட்டு ஜியோனா கையை பிடிச்சி கூட்டு வந்துட்டுருப்பான். அப்போ ஜிம்மன் தான் பாதியிலே பார்த்துட்டு, ஹே ஜியோனா எப்படி இருக்க? நேற்று ரொம்ப சேடாக இருந்தேன் அப்படிங்கும்போது நான் நல்லா இருக்கேன் ஜிம்மன் மிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மன் தான் யோசிப்பான், என்னடா மம்மா மம்மான்னு சொல்லிட்டு இருந்தாலே இப்போ மிஸ் அப்படிங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக் தான் ஜிம்மனை பார்ப்பான். ஜிம்மன் வந்து சொல்லுவான், நேற்று நான் சரியாக பேசல, டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டேன், என்னோடய பேர் பாக் ஜிம்மன் அப்படின்னு கை கொடுக்கும்போது ஜங்குக் திரும்பி கை கொடுத்துட்டு சியோன் ஜங்குக் அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மன் தான் ஜங்குக் அப்படி பார்ப்பான். அப்போ ஜிம்மன் சொல்லுவான், இல்லை எனக்கு தெரியல, நான் உங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மாதிரி பார்க்குறேன், நேற்று பார்த்தா அப்புறம் இன்றைக்கி பார்க்குறேன், ஆனால் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, என்னன்னு எனக்கு தெரியல, நேற்றுலேருந்து எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஜங்குக் கிட்ட ஜிம்மன் சொன்னோன்னே ஜங்குக் தான் ஒரு மாதிரி பார்ப்பான். இப்போ ஜிம்மன், ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல, சியோனாவை பார்த்தாலும் அப்படி தான் எனக்கு தோணுது, உங்கள் கூட 2 பேர் கூட நான் இருந்த மாதிரியே தோணுது அப்படின்னு ஜிம்மன் சொன்னோன்னே ஜங்குக் திரும்பிடுவான். இப்போ ஜிம்மன் தான் என்ன எப்படி செய்கிறான் அப்படின்ட்டு சியோனா கிளாஸ் போகலையா அப்படின்னு கேட்கும்போது போகிறேன் மிஸ் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் தான் சியோனாவை கூப்பிட்டுட்டு கிளாஸில் போய் விட்டுட்டு, சியோனா சேஃப் ஆகிடு, அப்பா ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வாசலை விட்டு வரும்போது ஜிம்மனை இடிச்சிருவான். அச்சோ அப்படிங்கும்போது சாரி அப்படின்ட்டு பார்த்தா ஜிம்மன் தான் ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக் ஜிம்மன் அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ டக்குன்னு ஜங்குக்கு தான் போயிடுவான். ஜிம்மன் ஜங்குக்கை பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படியே கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு அங்கே இருக்கிற பசங்கள்கிட்ட பேசி கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவான். இப்போ ஜங்குக் தான் காரில் ஏறி உட்காந்துட்டு ஜூங்க்கு ஃபோன் பண்ணுவான். எங்கே இருக்க ஜூங் அப்படின்னு கேட்பான். நம்ம ஆஃபீஸில் தான்டா இருக்கேன். சரி நான் வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு தான் போவாங்க. அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஆஃபீஸ்க்கு தான் போவாங்க. அவங்களோட ஆஃபீஸ் அது ஜங்குக்கோட ஆஃபீஸ். அங்கே போயிட்டு பார்த்தா ஜூங் இருப்பான். இப்போ ஜங்குக் தான், டேய் நீ என்ன ஏதோ பிடுங்குறேன் விசாரிக்கிறான்ட அப்படிங்கும்போது சொல்கிறா, என்ன நான் விசாரிச்சிட்டேன், என்ன விசாரிச்சா? அதுவா மச்சா அப்படிங்கும்போது எதாக இருந்தாலும் சொல்லு ஜங்குக்,
சுமன் இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கானா இங்கே சியோவில் தான் இருந்தானான்னு சொல்லும் போதே ஜாங்குக் அவ்வளோதான். என்னடா சொல்கிற? ஆமாம், இப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கானா, புதுசாக ஸ்கூலுக்கு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லும் போது ஜாங்குக் அப்படியே அந்த சேரில் உட்காந்துருவான். சும், அப்போ அது சிமனா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அது சிமன் தான். எனக்கு புரியல, எதுக்கு என்னை தேடி திருப்பியும் இங்கே, அதுவும் என்னோட பொண்ணு இருக்கிற ஸ்கூலுக்கே வரணும்? எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். ஜூங் தான் டீ பொறுமையாடுறா. இல்லை இல்லை எனக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஜூங். என் லைஃப்பில் திருப்பி நான் யாரை பார்க்கக்கூடாது. என்னை விட்டு போனவங்க எதுக்கு என் லைஃப்குள்ளே திரும்பி வரணும்? எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவான். ஜூங் தான் அழுகாதடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது ஜூங் உனக்கு தெரியும்ல நான் இப்படி இருந்தேன் தெரியும்ல. என்னை விட்டுட்டு போனாடா, இப்போ எதுக்கு திரும்பியும் என்கிட்ட வரான்? நான் நான் அவன் கூட இருந்தா அவனுக்கு ஏதாவது ஆகும் அப்படி தானே எல்லாரும் சொன்னாங்க. அதனால தானே நான் வந்தேன். திருப்பியும் என் பொண்ணுக்கிட்டேயும் என்கிட்டேயும் இதுக்கு வரணும். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகி பேசிகிட்டு இருப்பான். ஜூக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. மச்சான் ப்ளீஸ்டா காமாகுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் அவன் பாட்டுக்கு எது புலம்பிக்கிட்டு இருப்பான். ஜூங் வந்துட்டு எப்படி அவனை கம்ஃபர்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஏன்னா ஜூங்க்கு ஜிமினோட ஜாங்குக்கோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே ஜூங்க்கு தெரியும். ஸோ அவனுக்கு இந்த பெயின் ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்ட்டு ஜாங்குக் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்பான். இல்லை மச்சான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சியோனா கூட சிமென் இருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது விட ஜாங்குக் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவான். இப்போ ஜாங்குக் காலைல என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்பான். என்னடா என்ன நடந்துச்சு? என்கிட்ட வந்து அவன் சொல்கிறான், நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், உங்கள் கூட நான் பழகுன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படிங்கும்போது ஜூங் தான் என்ன சொல்கிற? ஆமாம், என்கிட்ட பழகுன மாதிரி இருக்கான், இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்டா அப்படிங்கும்போது அப்போ ஜூங்க்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறியா? இல்லை, கண்டிப்பாக சான்ஸே இல்லை. எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? உனக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல ஜூ? அதான்டா மச்சான். அப்புறம் எப்படிடா? தெரியல, என் லைஃப்பில் வரவே மாட்டான், என் லைஃப்பில் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கும்போது மறுபடியும் வரான்டா. நான் என்னடா பண்ணுவேன்? எனக்கு புரியலை ஜூங், என்ன பண்ணுறதுனே புரியலை ஜூங் அப்படிங்கும்போது ஜாங்குக் நீ எதுவுமே வரி பண்ணாத, என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும் சரியா அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக மழை தான் பேஞ்சிட்ருக்கும், இடி மின்னல் பயங்கரமாக இதாகிட்ருக்கும். ஜூங் தான் என்னடா இப்படி மழை பெய்யுது, என்ன பண்ணுறது இப்போ அப்படிங்கும்போது ஆமாம் என்ன இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்ட்டு பார்ப்பான். ஜாங்குக் தான் வெளியே போய் மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கோம். ஈவினிங் மாதிரி ஆயிரும். ஜியோனாவை எப்படி கூப்பிட்டு போடுறதுன்னு தெரியாமல் ஜாங்குக் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். ஜூங் வந்து வெளியே பார்த்து இப்போ மழை நிற்கிதான்னு, மழை நிற்கிற மாதிரி இல்லை. இப்போ ஜாங்குக் தான் என்னடா பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஜாங்குக் தான் ஒரு கால் வரும். எடுத்து பேசுவான். ஹலோ, நான் சிமன் பேசுகிறேன் அப்படின்னோடனே ஜாங்குக்கு ஒன்றுமே புரியாது. சொல்லுங்கள் அப்படிங்கும்போது மழை ஹெவியாக பேஞ்சிட்ருக்கு, நீங்கள் ஒன்றும் வரி பண்ணாதீங்க, சியோனாவை நான் பத்திரமா பார்த்துட்ருக்கேன், என் கூட தான் இருக்கா சியோனா, நீங்கள் மழை நின்றதும் வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவான். இப்போ ஜூங் தான் யாரா? சிமன். சிமனா என்ன சொல்கிறான்? மழை பெய்யுதான், சியோனாவை அவன் தான் வச்சுருக்கானா அப்படிங்கும்போது நீ என்ன தான் நீ அவனை விட்டுட்டு எட்டி வந்தாலும் பாத்தியா, உன்கிட்ட தான் திரும்பி வரான், உன்னோட சியோனா கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜூங் என்ன பேசுகிற? லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே உனக்கு தெரியும். நான் எதனால் அங்கேருந்து வந்தேன் அப்படிங்கிறதும் உனக்கு தெரியும். எல்லாமே நீ தெரிஞ்சும் மறுபடியும் இப்படி பேசுகிறேன்னா என்ன ஜூங் நினச்சிட்டு பேசுகிற? நான் எதுவும் சொல்லலடா, நீ என்ன தான் அவனை விட்டுட்டு வெளியே வந்தாலும் திருப்பியும் கடவுள் உங்ககிட்ட தான்டா அவனை அனுப்புகிறான். ஏண்டா உன்ன மாதிரி அவனை பார்த்துக்க யாரும் கிடையாதுடா அப்படிங்கும்போது இல்லை வேணாம், இந்த மாதிரி இல்லை அப்படி சொல்லாது, என்ன மாதிரி பார்த்துக்க அப்படி சொல்லவே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக் தான் எந்திரிச்சு போயிடுவான். ஜூங் தான்
கடவுளே ஏன் இப்படி இவனை சோதிக்கிறீங்க? ஏற்கனவே அவ்வளோ பெரிய வழி அவனுக்கு கொடுத்தீங்க, அதுலேருந்து இப்போ தான் வந்தான், திருப்பியும் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஜூங் தான் புலம்புவான். இப்போ மழை லைட்டாக நின்றோம். ஜங்குக் தான் ஜூங்கை கூப்பிட்டு, டேய் வா போகலாம், போய் சியோனா கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் தான் ஸ்கூல் போவானுங்க. போய் கிளாஸில் பார்க்கும்போது ஜியோனா தான் அப்படியே ஜிமின்னோட மடியில் படுத்து தூங்கிக்கிட்டு இருப்பா. ஜங்குக் போய் பார்ப்பான். அப்போ ஜிமின் தான், இல்லை ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஸோ அப்படியே தூங்கிட்டா அப்படிங்கும்போது ஜங்குக் தான் வந்துட்டு ஜியோனாவை தூக்கி அவனோட தோளில் போட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். இல்லை எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை என் ஜியோனாவை பார்த்துக்கிட்டதுக்கு. இல்லை தேங்க்ஸ்லாம் வேணாம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜூங் தான், நீங்கள் எப்படி போவீங்க? மழை பயங்கரமாக பெஞ்சு நைட் டைம் எல்லாம் ஆயிடுச்சு, நான் பஸ்ஸில் தான் போகணும், பரவாயில்ல நான் போய்க்குவேன் அப்படிங்கும்போது சுமன், நான் உங்களை இந்த ஊரில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்பான். ஜூங் தான், நான் புதுசாக இப்போ தான் வந்து ஒரு 10 days ஆகுது, நான் இந்த ஸ்கூலுக்கு புதுசு, என்னோடய ஊர் சியோல், நான் அங்கேருந்து இப்போ தான் வந்தேன் அப்படிங்கும்போது, ஓ அப்படியா, ஆமாம், அப்புறம் உங்கள் அம்மா அப்பாலாம் அப்படிங்கும்போது, அம்மா அப்பா சியோலில் இருக்காங்க, நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படிங்கும்போது, அப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா? இல்லை யாரும் இல்லை, நான் மட்டும்தான் ரூமில் ரெண்ட் எடுத்து ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக் தான், ஜூங் கிளம்பலாமா அப்படிங்கும்போது ஜூங் தான், சிமன் நீங்கள் வாங்க, உங்கள் எங்கே ட்ராப் பண்ண சொல்லுங்கள், பண்ணிடுறோம், மழை பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவான். இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சிமன், இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் வந்துட்டு சிமனை கூட ஜங்குக் தான் மறப்பான். டே பாவட்டா மழை பெஞ்சிட்ருக்குடா அப்படின்பான். இப்போ அப்படியே எல்லாம் சேர்ந்து தான் காரில் உட்காருவாங்க. ஜிமின் பின்னாடி உட்காந்துருப்பான், ஜிமின் பக்கத்தில் ஜூங் உட்காந்துருப்பான். ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணுவான். ஜிமினோட மடியில் தான் ஜியோனா படுத்திருப்பா. ஜிமின் தான் ஜியோனாவை தலையை ரப் பண்ணிவிட்டு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பான், நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் சொல்லிட்டு வருவான். இப்போ ஜூங் தான் ஜிமின் கையில் அப்படிங்கும்போது ஜிமின் தான் கையில் ஒரு ரிங் போட்டிருப்பான். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படிங்கும்போது, இல்லை மேரேஜ்லாம் எனக்கு ஆகலை, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே ஜங்குக் தான் சடனாக பிரேக்கு போடுவான். என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வண்டி ஓ அப்படியா, அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அவங்க வரப்போகிறவங்க யார் அப்படிங்கும்போது, அவர் வந்துட்டு சியோவில் தான் இருக்கார், இன்னும் 1 yearல எங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போது ஜங்குக் தான் அந்த மிரர் வழியாக ஜிமினை பார்த்துட்டு வருவான். ஜூங்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. அப்புறம் ஜிமின் வந்துட்டு, ஆமாம் ஜியோனோட மம்மா எங்கே இருக்காங்க, நான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்படிங்கும்போது ஜூங் தான், அதுவா அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்ப்பான். ஜங்குக் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவான். ஓ ஏன் வந்துட்டு ஜியோனா கூட இல்லை, அது உங்களுக்கு தேவையில்லாதது மிஸ்டர் பார்க் ஜிமின் அப்படின்னு ஜங்குக் சொன்னோன்னே ஜிமின் பேசாமல் இருந்துருவான். ஜூங் தான், இல்லை அவங்க கொஞ்சம் ஒர்க்காக போயிருக்காங்க அப்படிங்கும்போது ஓ அப்படின்ட்டு இப்போ ஜிமின் இறங்குற இடம் தான் வந்துடும். ஜிமின் வந்துட்டு காரை விட்டு இறங்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஜங்குக்கு பார்த்து சொல்லுவான். ஜங்குக் ஒன்றும் சொல்ல மாட்டான். ஜூங் தான் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே ஜங்குக் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போயிடுவான். ஏன்டா இப்படி பண்ணுற ஜங்குக்? இல்லை ஒன்றும் இல்லை ஜூங் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தான் வந்துடும். வந்தோடனே ஜியோனாவை போய் ஜூங் தான் பெட்டில் போட்டு கிளம்ப போவான். எங்கே போகிற அப்படின்னு கேட்பான். வீட்டுக்கு போகணுண்டா, டைம் ஆயிடுச்சுடா, நீ ஒன்றும் பிடுங்க வேணாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஜங்குக் தான் அவனோட ஃப்ரிட்ஜை திறந்து போயிட்டு பியர் பாட்டிலாம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு டைனிங் டேபிள் ஆஃப் மாஞ்சும், ஏன் இப்படி பண்ணுற என்ன அப்படிமா? இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு குடிக்கணும், நீ இரு அப்படிங்கும்போது ஜங்குக், நீ குடித்தா என்ன பண்ணுவேன்னு தெரியும், நீ ரொம்ப குடிக்காத அப்படிங்கும்போது ஜூங், எனக்கு மனசு சரியில்லை ஜூங், நீ உட்காரியா இல்லை அப்படிங்கும்போது சரி உட்காந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு ஜங்குக் தான் 4 பாட்டில் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக எடுத்து 3 பேரில் குடிச்சிட்டு சரி மபில் இருப்பான். இப்போ ஜூங், இதுக்கு தான் சொன்னேன் குடிக்காதடான்னு, பார் இப்படி இருக்க அப்படின்ட்டு. டேய் மச்சான் ஜூங் சொல்கிறா, என்னடா டேய், ஏன்டா என் லைஃப்பில் திருப்பி இவன் வரான், வேணான்னு தானடா இவனை விட்டுட்டு எட்டி வந்திருக்கேன், இவனை பார்க்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தானே ஜூங் எட்டி வந்திருக்கேன், எதுக்கு என்னோடய ஃபேஸை வந்து திருப்பியும் அப்படி பார்க்குறான்டா, அவன் பார்வையை பார்த்தியா நீ அப்படின்பா. எனக்கு ஒன்றும் தெரியலையடா, போடா ஃபூல், எப்படி
எப்படி என்னை பார்த்தானோ அதே மாதிரியே பார்க்குறான். என்ன 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 இந்த ஒரு பார்வையில் தான் என்னை சாகடித்தான். இப்போ திரும்பியும் வந்துட்டான். என்னாடி முடியலை. என்னாடி எவ்வளோ தள்ளி போனாலும் மறுபடியும் என்கிட்டே வரான் என்னோட சியோனா. அவளுக்கு நான் என்ன சொல்கிறது? இவ தான் உன்னோட மம்மி, நான் சொல்லவா அப்படிங்கும்போது, உளர்றடா, செம இருடா. இல்லை ஜூ, இல்லை எனக்கு புரியல. அந்த அந்த கடவுள் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்காரு? எனக்கு அவன் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்ல. இப்போ திருப்பியும் எதுக்கு என்னோடய லைஃப்பில் கொண்டு வரணும்? அவனை எதுக்கு என் லைஃப்பில் கொண்டு வரணும்? நான் வேணாம், எதுவுமே வேணாம் அப்படின்னு தானே இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் திருப்பியும் அவன்கிட்டே நான் போகிறேன். அவனை கண்ணை என்னாடி பார்க்க முடியல ஜூ. என்னை எவ்வளோ லவ்வாக எவ்வளோ ஒரு இதாக இருந்தானோ அதே மாதிரி என்கிட்ட பார்க்குறான்டா. ஆனால் என்னோட சிமன் இல்லைடா அப்படிங்கும்போது, டேய் நீ ரொம்ப போதை ஆயிட்டடா, பேசாமல் இருடா அப்படிமா. ஜூ பாத்தியா மேரேஜ் பண்ணிக்க போகிறானா அப்படிங்கும்போது, ஆமாண்டா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா. அதான் பண்ணிக்கிட்டும், அவன் லைஃப்பில் அவன் ஹாப்பியாக இருக்கட்டும். நான் அவன் லைஃப்பில் இல்லை, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அவன் லைஃப்பில் இருந்து என்னால் நிறையா அனுபவிச்சிட்டான். ஸோ அவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அழுகுவான். ஜூங் தான், டே ஃபீல் பண்ணாதடா. இல்லை ஜூ, அவன் நல்லா இருக்கட்டும், யார் கூடயாவது இருந்து கூட அவன் நல்லா இருக்கட்டும். ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன் ஜூ, நான் போக போகிறேன் அப்படிங்கும்போது, எங்கடா போகிற? இல்லைடா நான் போயிடுவேன், எனக்கு வேணாம், நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியலை ஜாங்கு. ஒரு தடவையும் இப்படி பயந்து எங்கேயாவது போயிடுவியா? இவ்வளோ நாள் தாண்டா ஓடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரியல ஜூ, நான் எவ்வளோ நாள் ஓட போகிறேன் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு இது சரியாக வரலை ஜூ. நான் இங்கே இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் எனக்கு தோணுது. சியோனாவும் நானும் இங்கே இருந்தால் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும்னு எனக்கு தோணுது. நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ குடிச்சிட்டு பயங்கரமாக வளரிக்கிட்டு இருக்க ஜாங்கு, நீ போய் படு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் படுக்கலை, கண்ணு முன்னாடி வந்துட்டு போனான்டா, நான் என்னடா சொல்லுவேன் ஜூங் அப்படின்ட்டு அழுகுவான். இப்போ ஜூங் தான் வந்துட்டு ஜாங்குக்கு ஹக் பண்ணி, ஜாங்குக் அழுகாத, எனக்கு தெரியும் நீ சிம்மனை எவ்வளோ லவ் பண்ண, எப்படி இருந்தீங்க 2 பேரும் தெரியும். ஆனால் நான் இப்போ உன்னை என்ன சொல்லி நான் கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. இல்லை மச்சான், இல்லை எனக்கு வலிக்குதுடா ஜூங் அப்படின்ட்டு ரொம்ப அழுகுவான். ஜூங்காட்டி அவனை என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்படியே இது பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி படுத்துருவான். ஜாங்குக் எந்திரி போய் சோஃபாவில் படு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் தான், ஏன்னா அவன் குடிச்சதுனால சியோனா கிட்ட போட மாட்டான், சோஃபாவில் தான் படுக்க வச்சுட்டு ஃபுல்லாக போத்திட்டு ஜூங் தான் போயிடுவான். இப்போ மறுநாள் காலைல ஆயிரும். ஜாங்குக் தான் எந்திரிச்சு பார்ப்பான், குடிச்சிருக்கிறது எல்லாம் தெரியும். சியோனா என்ன எந்திரிச்சிருக்க மாட்டா. ஜூங் தான் நைட்டு எல்லாம் க்ளீன் பண்ணியிருப்பான். இப்போ ஜூங்க்கு ஃபோன் பண்ணி, அப்படிமா, என்ன சொல்கிறா, நைட்டு என்ன ஆச்சு? குடிச்சிட்டு கதை சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் என்கிட்ட அப்படிமா. என்ன கதை? அவனோட லைஃப் கதை தான், என்னமோ நான் எதுவுமே பார்க்காத மாதிரி மறுபடியும் ரீகால் பண்ணிகிட்டு இருந்தேன் என்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, மச்சான் அப்படிமா, என்ன ரொம்ப வளர்னடா? ஆமாம் ரொம்ப தான் வளர்னேன் அப்படிங்கும்போது, சியோனா அவள் தூங்கினவ தான் எந்திரிக்கவே இல்லை, ஏஞ்சிட்டாளா அப்படின்னு கேட்பான். இல்லைடா நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ போய் பாரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் ஃபோனை கட் பண்ணிடுவான். இப்போ ஜாங்குக் தான் போய் சியோனா பிரின்சஸ் எந்திரிக்கலையா ஸ்கூல் போக அப்படிங்கும்போது, டாடா அப்படிமா. என்னடா டாடா, இன்னும் 2 டேஸில் எனக்கு பர்த்டே வருதுல்ல அப்படிமா. ஆமாம், எனக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டியா டாடா அப்படிமா. என்ன வேணும் என் தங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடும்போது, டாடா சிமென் இருக்காங்கல்ல அப்படிங்கும்போது, சொல்லு, அவங்கள பர்த்டேக்கு கூப்பிடலாமா அப்படிங்கும்போது, என்ன ஏன் அப்படிம்பா. டாடா ப்ளீஸ் அப்படிங்கும்போது, அதெல்லாம் வேணா சியோனா. இல்லை டாடா ப்ளீஸ் டாடா அப்படிம்பா. சியோனா நீ என்றைக்குமே டாடா பேச்சு கேட்க மாட்டில டாடா, நான் உங்கள் பேச்சை தானே கேட்குறேன். என் பர்த்டேக்கு நான் இன்ன வரையும் எனக்கு 6th பர்த்டே வரப்போகுது, நான் எதையாவது கேட்டிருக்கேனா அப்படிங்கும்போது,
சரி உன் பர்த்டே வர நீ 2 டேஸ் இருக்குல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ எழுந்திரிச்சு கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே ஜியோனா தான் எழுந்திரிச்சு போய் போயிடுவா. ஜங்குக்கும் கிளம்பி 2 பேரும் தான் ஸ்கூலுக்கு போவாங்க. போயிட்டு ஜங்குக் தான் ஜியோனாவிட கிளாஸ்க்கு போயிருப்பான். இப்போ ஜியோனா தான் கிளாஸ்க்குள்ளே ஓடும். அப்போ ஜங்குக் தான் ஏய் பார்த்து போ டாடா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டான் கிளாஸில் உட்காந்துருப்பான். ஜிமன் மிஸ் இங்கே வாங்க வாங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்கவன கையை இழுத்து கூப்பிட்டு வந்துட்டு ஜங்குக் முன்னாடி நிற்பான். வந்து ஜங்குக் தான் ஜிமனை பார்ப்பான். டாடா டாடா அப்படிமா சொல்லு ஜியோனா. டாடா என் பர்த்டே இன்னும் 2 டேஸில் வருதுல்ல. ஆமாம் நீங்கள் ஜிமன் மிஸ்ஸை கூப்பிடுங்க, பர்த்டேக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஜங்குக் தான் ஜிமினை பார்ப்பான். ஜிமின் வந்துட்டு என்ன எப்போ பர்த்டேடா அப்படிங்கும்போது இன்னும் 2 டேஸில் என் பர்த்டே ஜிமன் மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாடா கூப்பிடுங்க டாடா கூப்பிடுங்க அப்படின்ட்டு ஜியோனா தான் ஜங்குக்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம். ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. டாடா ப்ளீஸ் 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 அப்படிங்கும்போது இல்லை இருக்கட்டும்டா பரவாயில்ல அப்படின்னு ஜிமின் சொல்லுவான். டாடா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் வருவாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஜங்குக்கு வேறு வழி இருக்காது, சொல்லி தான் ஆகணும். பர்த்டே இன்னும் 2 டேஸில் ஜியோனாக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லும்போது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கு தான் சடனாக வெளியே போயிடுவான். இப்போ ஜிமின் தான் போயிட்டு ஜங்குக்கு அப்படி பார்ப்பான். ஜங்குக்கு போயிட்டுருப்பான். இப்போ ஜிமினுக்கு ஜங்குக்கை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். ஏன் இவரை பார்க்கும்போதெல்லாம் ஏதோ தோணுது, ஏதோ இவர் கூட எனக்கு ஏதோ இருக்க மாதிரி இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஜிமின் தான் மைண்ட் வாய்ஸ் பண்ணிகிட்ருப்பான். இப்போ ஜியோனா தான் மிஸ் நீங்கள் கண்டிப்பாக வரணும் என் பர்த்டே அப்படிங்கும்போது ஜிமின் தான் கீழே உட்காந்து கண்டிப்பாக வரேன் ஓகேவா. சாப்பிட்டியா ஜியோனா? சாப்பிட்டேன். அப்புறம் உங்கள் டாடா இருக்காங்கல்ல, ஆமாம் அவங்க ஏன் சிரிக்கவே மாட்டாரா, எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்காரு. அதுவா அவர் அப்படி தான், ஆனால் ரொம்ப நல்லவர், என்னை அப்படி பார்த்துப்பாரு, என்னை ஒரு ஏஞ்சல் மாதிரி பார்த்துப்பாரு அப்படிங்கும்போது உன் டாடா என்ன பண்ணுறாங்க? எங்கள் டாடா ஃபோட்டோகிராஃபர், ஆஃபீஸ் வச்சுருக்காரு, ஃபோட்டோ நிறைய எடுப்பார், அவ்வளோ க்யூட்டாக எடுப்பார் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சரி போய் உன் ப்ளேஸில் உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் போயிடுவான். இப்போ இங்கே ஜங்குக் தான் அவனோட ஆஃபீஸில் போயிருப்பான். ஜூங் தான் டோரை திறந்துக்கிட்டு என்னடா என்னாச்சு அப்படிம்பா. ஒன்றும் இல்லை. என்னடா என்ன ஆச்சு? உன்னோட மருமக இருக்கால்ல, ஆமாம் என்ன செஞ்சா? அவள் பர்த்டே வருதான், அவங்க அம்மாவை கூப்பிட சொல்லி ஒரே தொந்தரவு அப்படிங்கும்போது அப்புறம் என்னாச்சு? ஸ்கூலில் போயிட்டு அவன் முன்னாடியே என்னை கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிட வச்சுட்டா அப்படிங்கும்போது அப்போ நீ கூப்பிட்டியா? ஆமாம் வேறு வழி அப்படிங்கும்போது டேய் என்னடா சொல்கிற? ஆமாண்டா அங்கே நின்றுக்கிட்டு அவங்க முன்னாடியே என்னை கூப்பிடுங்கன்றா, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் அவள் பொண்ணு அவனை தானடா கூப்பிடும். இல்லை எனக்கு புரியலை ஜூங். இல்லை எனக்கும் புரியலை மச்சான், ஜிமின் செலக்ட் பண்ணவ தானே அப்படிங்கும்போது அதனால பாசெல்லாம் அங்கே தான் இருக்குமா? ஆமாம் அங்கே தான் இருக்கும் அப்படிங்கும்போது எப்படிடா ஏன்டா அப்படி பேசுகிற அப்படிங்கும்போது நீ கொஞ்சமாவது பாசிட்டிவாக பேசு மச்சான். நீ என்ன தான் ஜியோனாவை ஜிமினை விட்டு தள்ளி வச்சாலும் ஜியோனா அவங்க மம்மாவை தேடி தான் போவா அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நாள் இருந்த அவள் மம்மா ஜிமின் தான் அவளுக்கு உயிரில். ஆமாண்டா நீ என்ன தான் நீ வந்துட்டு அவளை இது பண்ணாலும் அவள் சின்ன பிள்ளையிலே கை குழந்தையிலே யார் மேலே பாசமாக இருக்கான் உனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது அது உண்மை தான் அப்படின்ட்டு ஜங்குக் தான் இப்போ என்ன பண்ண போகிற, பர்த்டேக்கு கூப்பிட்றில்ல அப்படிங்கும்போது வேறு வழி இல்லையே அப்படிங்கும்போது அப்புறம் பர்த்டே பார்ட்டி எங்கே அதெல்லாம் இல்லை, நம்ம வீட்டில் தான், நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது ஏன்டா 5 பர்த்டே தான் ஒழுங்காக பண்ணலை, இந்த பர்த்டேவாவது ஒழுங்காக பண்ணு, அவங்க மம்மா வேறு இருக்காங்க, இல்லை நீ செருப்பால் அடி வாங்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லுவான். சரி கோவப்படாத, உண்மையை சொன்னால் இங்கே ஒத்துக்கிற நீ அப்படின்னு சொல்லும்போது ஜூங் உன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாரு அப்படிம்பேன். சரி வருவில்ல அப்புறம் ஜூங்குன்னு அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜூங் தான் பழம்பிட்டு போயிடுவான். அப்படியே டே ஸ்கிப் ஆயிரும். இப்போ பர்த்டே டே வந்துடும். இப்போ ஜங்குக்கு ஜூங் தான் பர்த்டேக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சியோனா தான் அப்படியே குட்டி பாபி கேர்ள் மாதிரி நிற்பா, ரெடி ஆகி வெளியே பார்த்து நிற்பா. ஜூங் தான் என்ன ஜியோனா என்ன பார்த்துட்ருக்க? அதுவா மம்மா என்னது இல்லை மிஸ்ஸு வரேன்னு சொன்னாங்களா, இன்னும் காணும், எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தியா என்ன தேடுறாளா, இங்கே நான் அப்பா இருக்கேன் கூட, ஆனால் யாரை தேடணுமோ அவளை தேடிக்கிட்டு இருக்கா அப்படி ஜங்குக் சொல்லுவான். சரி விடுறா அப்படின்ட்டு வெளியே வாசலை பார்த்துட்டு வீட்டுக்கு வாசலுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோம்.
ஜியோனாம்மா உட்காரு கால் வலிக்க போகுது அப்படிம்மா. எனக்கு அதெல்லாம் ஜுமன் மிஸ் தான் வரணும் காணும் இன்னும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு டாக்ஸி வரும். அதில் சிமன் தான் வந்து இறங்குவான். அப்போ ஹை மிஸ் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஜியோனா தான் குதிப்பா. இப்போ ஜூங் தான் பார்ப்பான், சிமன் தான் வந்துருப்பான். வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லும் போது ஜூங் சரி நீ போய் கூடு அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜூங் தான் வெளியே போய் வாங்க சிமன் வாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் தான் அதை கையில் எடுத்துகிட்டு வருவா. கிஃப்ட்டு எனக்கா அப்படிமா. உனக்கு தான் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன. ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கும்போது பரவாயில்ல வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி சிமினை தான் கூப்பிட்டு வருவான். இப்போ ஜங்குக் தான் பலூனெல்லாம் கட்டிகிட்டு இருக்கும்போது டாடா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி திரும்பி பார்க்கும்போது சிமின் அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பான். ஜங்குக் அப்படியே பலூனை கையில் வச்சுருப்பான். அப்படியே ஸ்டன்னாகி அப்படி பார்த்துக்கிட்டு நிற்பான். இப்போ டாடா இங்கே பார்த்தீங்களா எனக்கு கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது ஜங்குக் ஜிமினை மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு இருப்பான். ஜூங் வந்துட்டு டேய் அப்படின்னு கூப்பிடுவா. எந்த ரியாக்ஷனுமே ஜங்குக்கிட்ட இருக்காது. ஜூங் தான் டேய் அப்படின்னு கூப்பிடுவான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இது வந்துட்டு வாங்க சிமன் அப்படிங்கும்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்துருப்பான். ஜங்குக் ஜிமினை மட்டுமே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா ஜிமின் அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக வந்திருப்பான். இப்போ ஜூங் தான் என்ன மச்சான் லவ்வா அப்படிம்பா. மரியாதையே போயிரு அப்படிம்பா. இல்லை இப்படி தானே பார்த்துட்டு நிற்கிற வேணாண்டா. இல்லை எனக்கு புரியல செகண்ட் டைம் மறுபடியும் அப்படிங்கும்போது ஜூங் என்கிட்ட அடி வாங்கி நீ ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா நான் எதுவும் சொல்லலைப்பா அப்படின்ட்டு சிமன் கிட்ட போய் ஜூங் தான் சிமன் இந்தாங்க ஜூஸ் குடிங்க அப்படின்ட்டு ஒரு கிளாஸில் ஜூஸ் போய் கொடுப்பான். இப்போ சிமன் தான் என்ன யாருமே இல்லை வரல. இல்லை பர்த்டேலாம் அவ்வளோவா பெருசாக பண்ண மாட்டோம். நானும் ஜங்குக் அப்புறம் சியோனா இவங்க 3 பேர் மட்டும் தான் எப்பயும். சியோனா இந்த தடவை கம்பேர் பண்ணால் உங்களை கூப்பிடணும் அதனால தான் இந்த தடவை அப்படின்னு சொல்லும்போது என்னால் தானே அப்படிங்கும்போது இல்லை சியோனாக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ பார்த்தாலும் உங்களை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கும்போது என்னன்னு தெரியல என் மேலே ரொம்ப கனெக்ட் ஆகிட்டா எனக்கும் அவனை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லும் போது ஜியோனா தான் வந்து சிமன் பக்கத்தில் நிற்பா. அப்புறம் ஜியோனா பார்க்க க்யூட்டாக பாபிகள் மாதிரி இருக்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜூங் தான் எடுத்து வந்து கேட்க வைப்பான். இப்போ ஜியோனா தான் நடுவில் நிற்பா. ஜியோனா சிமன் நீங்கள் என் பக்கத்தில் வாங்க அப்படின்னு கூப்பிடுவா. இல்லை ஜியோனா பரவாயில்ல நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சிமன் தான் பக்கத்தில் வருவான். இப்போ ஜங்குக்கை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சு 3 பேர் தான். இப்போ ஜூங் தான் ஃபோட்டோ எடுத்துருவான். ஜங்குக் தான் ஜிமனை பார்ப்பான். ஜிமன் ஜங்குக்கை பார்த்துட்டு கேக் வெட்டி சியோனா தான் ஃபஸ்ட்டு அவங்க டாடாவுக்கு வச்சு விடுவா. அதுக்கப்புறம் ஜங்குக் வந்துட்டு அவனுக்கு வச்சு விடனே இப்போ ஜிமினுக்கு எடுத்து கேக் வச்சு விடுவா. இப்போ ஜிமினும் அதே மாதிரி சியோனாவுக்கு வச்சு விட்டதும் போயிட்டு ஜிமின் தான் சோஃபாவில் உட்காந்துருவான். இப்போ ஜங்குக் தான் ஜூங் கிட்ட வந்து என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பான். ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான் மச்சான் ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கும்போது இல்லை எனக்கு புரியலை ஜூங் எனக்கு தான் புரியல என்ன நடக்குதுன்னே அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நைட் ஆயிரும் ஒரு 8 o'clock மாதிரி ஆயிரும். இப்போ ஜிமின் தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது ஜியோனா தான் நீங்கள் இங்கே இருங்க நாளைக்கு போகலாம் அப்படிங்கும்போது ஜிமின் தான் சிரிச்சிட்டு இல்லைடா நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஜியோனா தான் விட மாட்டா. நீங்கள் போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் ப்ளீஸ் எனக்காக இருங்க அப்படின்ட்டு அழுகுவா. ஜங்குக் தான் ஜியோனா அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அவங்க கிளம்பட்டும் அப்படிங்கும்போது இல்லை என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்குவா. இப்போ ஜிமின் தான் இல்லை நான் ஜியோனா தூங்குனதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூங் தான் அவள் ரூம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே ஜிமின் போய் ஜியோனா ரூமில் ஜியோனாவை படுக்க வச்சுட்டு ஜியோனா தான் நீங்கள் கதை சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்பா. கதையா என்ன கதை அதுவா நான் டெய்லியும் கதை சொன்னால் தான் தூங்குவேன் நீங்கள் கதை சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது எனக்கு கதைலாம் தெரியாதுடா அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அச்சோ எனக்கு ஸ்டோரி எதுவும் தெரியாது நான் கண்டிப்பாக ஒன் டே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்ட்டு சொல்லும்போது ஜியோனாவை அப்படியே படுக்க வச்சு போரை பற்றிட்டு ரப் பண்ணி தட்டி விட்டுட்டு இருக்கும்போது ஜியோனா தான் தூங்கிடுவா. இப்போ ஜியோனா விட்டு வரப்போது ஜியோனா கையை டைட்டாக பிடிச்சிருப்பா. இப்போ மெதுவாக அந்த கையை இது பண்ணிவிட்டு இப்படி வெளியே வரும்போது ஒரு வாலில் ஒரு ஃபோட்டோ தான் மாட்டியிருக்கும். அதில்
ஜிமின் இருப்பான், ஜங்குக் இருப்பான், சியோனா குட்டி குழந்தையா இருப்பா. அதை பார்த்துட்டு ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. ஒரு மாதிரி கண்ணுலேருந்து டியர்ஸாக வரும். ஏன் வருதுன்னே தெரியாது, அப்படி வரும். ஒரு மாதிரி அழுதுட்டு வெளியே வந்துடுவான். வந்தோடனே ஜூங் நான் வரதை பார்த்துட்டு என்னாச்சு ஜிமின் அப்படிமா. இல்லை ஒன்றும் இல்லை, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது சரி இருங்க, ரொம்ப இருட்டிடுச்சு, ஜங்குக் நீ போய் விட்டுட்டு வா, நான் சியோனாவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் ஜிமினை கூப்பிட்டு காரில் விட போவான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுவான். உடனே ஜங்குக் என்னமே புரியாது, என்ன திடீர்னு ஜங்குக் கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்ப்பான். இல்லை எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு கேட்பான். இல்லை நான் ஃபோட்டோவில் பார்த்தேன், அந்த பர்சன் அப்படியே என்ன மாதிரி இருக்காங்க, அது யார் அப்படிங்கும்போது திடீர்னு நிப்பாட்டிடுவான் காரை ஜங்குக். இந்த ஃபோட்டோ அப்படிங்கும்போது வாலில் நீங்கள் உங்கள் கூட ஒரு பர்சன் அப்புறம் ஜியோனா இருக்காங்க, அந்த பர்சன் அப்படியே என்ன மாதிரி இருக்காங்க, யார்? எனக்கு அதை பார்த்தோன்னே தானாக அழுக வந்துருச்சு, எனக்கு புரியலை, என்ன நடக்குதுன்னு தெரியலை அப்படிங்கும்போது ஜங்குக் நான் அப்படியே காரை நிறுத்திடுவான். இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கை பார்ப்பான். இல்லை எனக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியலை, அது நான் தானா, அது நானா அப்படின்ட்டு ஜிமின் தான் ஜங்குக்கிட்ட கேட்பான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினை பார்ப்பான். அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும்டா. இதோட நான் இந்த எபிசோடை முடிச்சிடுறேன். எப்படி இருக்குது என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? நான் நெக்ஸ்ட் எபிசோடு சூன் போடுறேன்டா. இது எப்படி இருக்குது, அடுத்த பார்ட் போடலாமா என்னன்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் என்னோடய வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்கு தொடர்ந்து அவங்க சப்போர்ட் கொடுங்க. பின்னாடி ஏதாவது சவுண்ட் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கொசு சவுண்ட் வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, ஓகேவா? ஓகேடா, ஓகே பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக உங்களை பார்க்குறேன், ஓகேவா? பாய்டா, பாய் ப்ளீஸ்.